வணக்கம், வினோத் ஃப்ரம் விஎஸ் இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா நிறையவே சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுவிதமாக இருக்குது. இதில் நம்ம டேலியில் எப்படி ஒரு டெக்னாலஜியை நம்ம அடாப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எங்கள் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது இதோட நோக்கம் ஆஸ் ஏ கஸ்டமராக இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வேலைகளை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் எங்களுடைய எய்ம் இருக்குது. இந்த பயணத்தில் இப்போ நாங்கள் பண்ணியிருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் நீங்கள் எப்படி டேலியில் லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஜென்ரலாக இங்கே போயிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுக்கலாம் லெட்ஜர். இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணுவோம். நம்மளுடைய சப்ளையர் பேரும் நம்மளுடைய கஸ்டமர் பேரும் நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு இடம் டேலியில். இதையே கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் சர்ச் ஜிஎஸ்டின் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல கொடுக்குறீங்க. உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர், இப்போ என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் என்டர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு கேட்குது, do you want to create ledger from GSTIN? Yes. அப்படி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஜிஎஸ்டி நம்பரை வச்சு ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டோட போர்ட்டல்ல இருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த லெட்ஜர் ஏற்கனவே இருக்குது. அதனால் கிரியேட் ஆகலை. ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணி சேவ் பண்ண வேண்டியதுதான், இல்லை கண்ட்ரோல்லையே கொடுத்து நீங்கள் சேவ் பண்ண வேண்டியதுதான். இந்த லெட்ஜரை நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வரல. வேணால் உங்களுக்காக திரும்பவும் டெலீட் பண்ணுறேன். Alt D, yes. இப்போ பாருங்கள், திரும்பவும் போகிறேன். 33 AF ZPV 5623 G1 ZV. இப்போ பாருங்க, என்டர் என்டர் என்டர். இந்த இடத்துல அட்ரஸ் இல்லையேன்னு பார்க்காதீங்க. என்டர் 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 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸை பிக் பண்ணிடும். இதுக்கப்புறம் கொடுத்துட்டு என்டர் என்டர் கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம்னா சேவ் ஆகிடும். நிறைய பேர் கேட்டாங்க, சார் இது ஓகே, எனக்கு இன்னொரு விஷயம் என்ன எப்படி வேணும் அப்படின்னா, சார் நான் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது லைக் நான் இப்போ ஒரு சேல்ஸ் என்ட்ரி நான் போடுறேன். சேல்ஸ் என்ட்ரி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கமாண்ட் இருக்குது நம்மளுக்கு. Alt C கொடுத்தா எனக்கு கிரியேட் ஆகும். அந்த இடத்துலையும் நாங்கள் கொடுத்தாச்சு. ஜஸ்ட் Alt C கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும். இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதே சர்ச் பட்டன் வந்துடும். இந்த இடத்துல உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்து நீங்கள் அந்த பார்ட்டியோட லெட்ஜரை கிரியேட் பண்ணிடலாம். இதில் ஒரு இப்போ ஒரு லெட்ஜரை எப்படி நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நான் இப்போ ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண போகிறேன். டிஸ்பிளே ஜிஎஸ்டி ரிப்போர்ட், இதில் GSTR 1. இப்போ நான் இந்த ரிட்டர்ன்ஸை நான் ஃபைல் பண்ண போகிறேன். இப்படி நான் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய GSTR 1 நம்ம ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் அதாவது அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் ஆக்டிவ்ல இருக்கா சஸ்பெண்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதனால் ஜஸ்ட் நான் இப்போ இந்த இடத்துல செக் ஜிஎஸ்டின் லைவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கிளிக் பண்ணால் போதும். செலக்ட் ரெக்கார்டுன்னு கேட்குது, என்டர். ஷிஃப்ட்டு அப்படியே நான் செலக்ட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு செக் வேலிடேட் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், என்னுடைய டோட்டல் டிரான்சாக்ஷன் 33 இருக்குது. அந்த 33 எனக்கு செக் பண்ணிவிட்டு அந்த ஜிஎஸ்டி நம்பர் ஆக்டிவில் இருக்கா இல்லை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கா கேன்சலில் இருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். பாருங்கள், ஒரு ஜிஎஸ்டி நம்பர். என்னுடைய கிளைண்ட்டு எஸ்ஏ சப்ளையர் அப்படின்னு இருக்காங்க. இவங்களுடைய டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா ஒன்று கேன்சலில் இருக்குது. இப்போ நான் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது இது மாதிரி கேன்சலில் இருந்தால் என்னால் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ண முடியாது. அதனால் அவர் இப்போ கேன்சலில் இருக்கிறதுனால அவருடைய டிரான்சாக்ஷனை நான் B2C டிரான்சாக்ஷனாக மாற்றணும். B2Bலேருந்து B2C டிரான்சாக்ஷனாக மாற்றினா தான் என்னால் ஃபைல் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் ஆஸ் ஏ கஸ்டமராக நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாலும் சரி, இல்லை இது உங்களுடைய அக்கௌண்டன்ட் பண்ணாலும் சரி, ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கோ இல்லை ஒரு
சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கும் அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டூலாக இருக்கும். ஸோ இப்போது ஜிஎஸ்டின் ரிட்டர்ன்ஸ் டீடைல்ஸ். ஸோ ஒரு பார்ட்டி இருக்காரு, அவர் ரிட்டர்ன்ஸ் ஒழுங்காக ஃபைல் பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஏன்னா அவர் ஒழுங்காக ஃபைல் பண்ணாதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பில் வாங்குறீங்க, அவங்க ப்ராப்பராக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலன்னா உங்களால் ஐடிசியை ஃபைல் பண்ண முடியாது. அதாவது ஐடிசியை கிளைம் பண்ண முடியாது. இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது பர்ச்சேஸ் பண்ண பில்லுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ உங்களுடைய சப்ளையர் கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாரா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்னுடைய சப்ளையரை போடுறேன். இது போன வருஷங்கிறதுனால என்னுடைய சப்ளையர் ரிட்டர்ன் டைப்பு R1 இல்லை ஆல் அப்படின்னு நான் போடுறேன். எந்த வருஷம் அப்படின்னா 21-22. ஸோ சாரி 22-23 இயர். என்டர். எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வர்லேருந்து டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்டு காட்டிடும். அவங்க கரெக்டாக ஃபைல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ரிப்போர்ட்டு R1ம் 3Bயும் கரெக்டாக ஃபைல் பண்ணுறாங்க, எந்தெந்த டேட்டில் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது கவர்மெண்ட் போர்ட்டல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஃபெச் பண்ணி வரா மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல். ஆஸ் ஏ ட்ரேடராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எஸ்டிபியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆடிட்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் லைவ் ஜிஎஸ்டின் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் எதுக்காக அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் உங்கள் கம்பெனியில் இருக்குது, நீங்கள் இன்வாய்ஸில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஜிஎஸ்டி நம்பரில் எரர் இல்லாமல் இருந்தால் தான் உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிற எல்லா கஸ்டமரதும் நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் இதுவும் வந்து உங்கள் ஜிஎஸ்டினை நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு 5 மட்டும் செலக்ட் பண்ணுறேன். மொத்தமாக செலக்ட் பண்ணி நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ எந்த கஸ்டமர் லைவாக இருக்காங்க இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஜிஎஸ்டின் ஸ்டேட்டஸில் எனக்கு எல்லாருமே ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் சேல்ஸ் ரிஜிஸ்டர். ஸோ நான் ஒரு இன்வாய்ஸில் இருந்தால், என் கம்பெனி இன்வாய்ஸில் இல்லை, ஸோ நான் இன்வாய்ஸில் இருந்தால் எனக்கு இந்த இடத்துல இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதாவது இன்வாய்ஸு ஜென்ரேட் ஆகிருக்கு, அதில் QR கோடு கரெக்டாக ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ எனக்கு இன்வாய்ஸ் இல்லை, ஸோ அதனால் வரல. சப்போஸ் உங்களுக்கு இன்வாய்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம் இந்த இடத்துல, அதாவது உங்களுடைய சேல்ஸ் ரிஜிஸ்டரில். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா AI, எல்லாருக்குமே தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது நம்மளுக்கு அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் நம்ம வேலையை நம்ம முடிக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியை வந்து கொண்டு வராங்க. ஸோ அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது, உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய பர்ச்சேசர்ஸ், அதாவது உங்களுடைய சப்ளையர்ஸ்லாம் கரெக்டாக ரிட்டர்ன்ஸை வந்து ஃபைல் பண்ணிடுறாங்களா? ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, என்னாண்ட ஒரு 100 பில் இருக்குது, அதுக்கான டேக்ஸாக ஒரு 1 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து டேக்ஸ் வருது. ஆனால் கவர்மெண்ட் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் புக்ஸில் உங்களுடைய இன்புட் டேக்ஸ் கட்டியிருக்கீங்கிறது எனக்கு தேவையில்லை. எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, கவர்மெண்ட் போர்ட்டலில் எத்தனை பேர் ஒழுங்காக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணதில் எவ்வளோ ஐடிசி அமௌண்ட் நீங்கள் அவைல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி கவர்மெண்ட் போர்ட்டலில் என்ன டேட்டா வருதோ அதுதான் வந்து ரியல் ஐடிசி. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த சப்ளையர் வந்து கரெக்டாக ஃபைல் பண்ணுறாரா அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய ஐடிசியை கரெக்டாக எடுக்க முடியும். ஐடிசினா என்னன்னா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட். அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்க. இந்த பே பண்ண டேக்ஸை உங்களுடைய சப்ளையர் அவருடைய ரிட்டர்ன்ஸை கரெக்டாக ஃபைல் பண்ணாதான் உங்களுடைய ஐடிசியா, அதாவது இன்புட் கிளைம், நீங்கள் நான் கொடுத்துருக்க வாங்கின பொருளுக்கு டேக்ஸ் கொடுத்துருக்கிறத திருப்பியும் நம்ம கிளைம் பண்ணணும். எதுக்காக கிளைம் பண்ணணும்,
ஒரு பொருள் 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 18 ரூபாய் டேக்ஸ் அது நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதாவது 100 ரூபாய் ப்ளஸ் 18 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அதே பொருளை நீங்கள் 200 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் 36 ரூபாய் டேக்ஸ் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ இந்த 36 ரூபாய் டேக்ஸை கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். பட் இந்த 36 ரூபாய் டேக்ஸை அப்படியே கவர்மெண்ட் கட்ட தேவையில்லை. 18 ரூபாய் ஏற்கனவே நம்ம பண்ண பர்ச்சேஸ்க்கான டேக்ஸை நம்ம கழிச்சிக்கிட்டு மீதி 18 ரூபா மட்டும் டேக்ஸ் கட்டணும். ஸோ இப்படி நம்ம கொடுத்த டேக்ஸை கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஐடிசி இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு விஷயமும் இப்போ நடக்குது. ஸோ ஐடிசி நீங்கள் என்ன தான் அவைல் பண்ணாலும் அந்த கஸ்டமர் ப்ராப்பராக ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணலை அப்படின்னா அவர் ஒரு ஃபேக்கு கஸ்டமர் இல்லை சப்ளையர், அவர் ஒரு ஃபேக்கு சப்ளையராக ஆயிடுறாரு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அவங்க ரிட்டர்ன்ஸை கரெக்டாக ஃபைல் பண்ணுறாங்களா, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் ஆக்டிவில் தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமோட மெயின் இன்டென்ஷனே, அதாவது நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஒவ்வொரு கஸ்டமரும், என்னுடைய கஸ்டமரு ஆன் டைமில் அவங்க சப்ளையர்கிட்ட இருந்து ஐடிசியை கரெக்டாக வாங்குறாங்களா, அவங்க சப்ளையர் லைவில் கரெக்டாக இருக்காங்களா, ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ப்ரோக்ராமு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதில் இன்னொன்று அட்வான்ஸாக ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். டிஸ்பிளே ஸ்டாச்சுட்டரி ஜிஎஸ்டி ரிப்போர்ட், அதில் லைவ் GSTR 2A 2B reconcile. GSTR 2A 2B அப்படின்னா என்னங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். GSTR 2A அப்படின்னா ஒவ்வொரு மாதமும், அதாவது இந்த ஃபைனான்ஷியல் இயரில் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்திருக்க இன்புட் டேக்ஸ் எவ்வளவு, அதாவது உங்கள் சப்ளையர் யார் யாரெல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுக்கறது GSTR 2A. அதாவது ஏப்ரலில் இருந்து ஒரு மார்ச் முடிகிற வரலும். 2Bனா என்னன்னா ஒவ்வொரு மாதம் மீன்ஸ் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மார்ச் மாதத்தில் இருக்கீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் யார் வந்து ரிட்டர்ன்ஸை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிப்ரவரி மாதத்துக்கான ரிட்டர்ன்ஸை நம்ம மார்ச்சில் தான் ஃபைல் பண்ணுவோம். ஸோ அப்போ பிப்ரவரி மாதத்துக்கான ரிட்டர்ன்ஸை ஒழுங்காக ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது தான் 2B. 2Bங்கிறது லைவ் டேட்டா மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு மாதமும் கரண்ட் மந்த்தை கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்காக தான் 2B. ஸோ இந்த 2Bயில் வர ஐடிசி தான் உங்களுடைய ரியல் ஐடிசியாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட்டும் வந்து ஐடிசியை கரெக்டாக கிளைம் பண்ணுறாங்க, நீங்களும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம டேலியில் ஈஸியாக கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்டர். ஸோ இதில் GSTR 2A 2B. ஸோ இப்போது இது லாஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனால என்னால் 2Bயை சொல்ல முடியாது, ஏன்னா ரன்னிங் இயர் தான் 2B சொல்ல முடியும். ஸோ இது ரன்னிங் இயர் டேட்டா இல்லை, லாஸ்ட் இயர் டேட்டாங்கிறதுனால நான் 2A நான் போகிறேன். ஸோ 2Bயும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ 2A போயிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய பிப்ரவரி மாதத்துக்கான டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்லி இன் புக்ஸ். இவ்வளோ டிரான்சாக்ஷன் எனக்கு நடந்திருக்கு. ஸோ இதில் GSTR 2A டேட்டா அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் போர்ட்டல் 2A டேட்டா, அதாவது இந்த மாதத்துக்கான டேட்டாவை கவர்மெண்ட் போர்ட்டல்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்குவான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுக்குறீங்க. எஸ்ன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு OTP வரும். இந்த OTP யார் ஜிஎஸ்டின்னு வந்து, அதாவது இந்த கம்பெனியோட ஜிஎஸ்டின் யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, யாருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அவருக்கு தான் அந்த OTP வந்து வரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய லாகின் க்ரெடென்ஷியலை நீங்கள் சேவ் பண்ணணும். அது இங்கே ஜிஎஸ்டி போர்ட்டல் க்ரெடென்ஷியல் இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய ஜிஎஸ்டினுக்கான லாகின் க்ரெடென்ஷியலை நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ இது சேவ் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன்ஸ்க்கான வேலையை பார்க்கணும். ஸோ 2A ரிகன்சிலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல GSTR 2A அப்படின்னு கொடுக்குறேன். போர்ட்டல்லேருந்து டவுன்லோட் பண்ணவான்னு கேட்குது, எஸ்ன்னு கேட்குது. ஸோ எனக்கு OTP என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பருக்கு வரும். ஸோ இப்போ எனக்கு வந்துருச்சு 811365 என்டர். ஸோ இப்போ பாருங்கள் என்னுடைய டேட்டாவை கவர்மெண்ட் போர்ட்டலில் இருந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ எஸ் கொடுக்குறேன். GSTR டேட்டா லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்படி என்டர் கொடுத்த உடனே ஸோ ரெட்டில் இருக்கிறது நாம போட்ட பர்ச்சேஸ் என்ட்ரி, ப்ளூவில் இருக்கிறது கவர்மெண்ட் போர்ட்டலில் இருந்து வந்த டேட்டா.
ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அதாவது எந்தெந்த பில்லில் மேட்ச் ஆயிடுச்சு, எந்தெந்த பில்லில் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்காக தான் ஸ்டார்ட் மேட்சிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்த உடனே எஸ்ன்னு கேட்கும், ரெக்கன்சைல் பண்ணவா, டு யூ வாண்ட் டு ஸ்டார்ட் மேட்சிங் பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர் வித் போர்ட்டல், ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒன்று இது மாதிரி ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு போகும். முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு டீட்டெயில் கிளியராக தெரிஞ்சிடும். ஆஸ் பர் உங்களுடைய பர்ச்சேஸ் புக்ஸும், அதாவது நீங்கள் போட்டிருக்க டேலி என்ட்ரியும் கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்திருக்க டேட்டாவும் மேட்ச் பண்ணி எப்படி வந்திருக்கு. ஸோ மேட்ச்னு இப்போ இத்தனை டிரான்சாக்ஷன் எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஒன்லி போர்ட்டல். ஸோ இந்த என்ட்ரிலாம் வந்து போர்ட்டலில் இருக்குது, நான் என்ட்ரி போடணும். சப்போஸ் நம்ம போடணும்னா அங்கே போயிட்டு தான் போடணுமா அப்படிலாம் தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் பாருங்கள், இங்கே ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, அது எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் வவுச்சர் அப்படின்னு நீங்கள் இங்கே கொடுத்தா போதும். எஸ். ஸோ இது எதில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் கேட்காது, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் கேட்கும். இது இன்புட்டு ஐஜிஎஸ்டி என்டர். ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். அந்த என்ட்ரி வந்து பாருங்கள், போர்ட்டல் டேட்டா இஸ் போஸ்டட் ஆஸ் வவுச்சர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த என்ட்ரி எனக்கு போஸ்டிங் ஆயிடுச்சு. ஸோ திரும்பவும் நான் வந்து ரீகன்சைல் பண்ணால் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே அது என்டர் கொடுத்த உடனே எனக்கு ஒன்லி இன் புக்ஸில் அந்த டிரான்சாக்ஷன் வந்துருச்சு. சப்போஸ் போர்ட்டலில் அது இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போது நான் திரும்பவும் ஸ்டார்ட் மேட்சிங் கொடுத்த பிறகு எஸ் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ட்ரி எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி ஒரு ஈஸியான ஜிஎஸ்டி ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த பார்ட்டிலாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, யார் மீதி பண்ணலை அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக. ஸோ இதில் ஃபில்டரும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு மேட்ச்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒன்லி மேட்ச்டு மட்டும் காட்டும். ஒன்லி இன் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போர்ட்டலில் இருக்கிறது மட்டும் காட்டும். இதில் ஸ்டேட்டஸ் ஃபில்டரும் இருக்குது. ஜஸ்ட் இதில் போயிட்டு ஒன்லி இன் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று கேட்பாங்க, என்னன்னா எனக்கு சார் இந்த மாதம் நான் வந்து அந்த என்ட்ரி எனக்கு வரல, அதாவது அந்த சப்ளையர் வந்து லேட்டாக ஃபைல் பண்ணிட்டாரு, அதனால் இந்த மாதம் நான் ஐடிசி எடுக்க முடியாது. ஸோ இதை வந்து நான் அடுத்த மாதம் எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் அடுத்த மாதம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த என்ட்ரிஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்த மாதம் அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா அதுலேயும் உங்களுக்கு மேட்ச் பண்ணிடும். ஸோ இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் இப்போ கொடுத்துருக்கோம். நிச்சயமாக இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல். ஸோ இதில் எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் தெரியணும், மெர்ஜான டேட்டா தெரியணும் அப்படின்னா இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த ஆப்ஷன்ஸ் தேவையோ நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து எஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள். ஸோ கொடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர், ரிட்டர்ன்ஸ் டேட் என்னைக்கு, ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்.